வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். நான் தான் டாக்டர் பாலகிருஷ்ணன், கோவையிலிருந்து. ஆஸ்ட்ரோஃபின் சேனலுக்காக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கி ரோஹிணி நட்சத்திரம் பார்க்கலாம். ரோஹிணி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா, ரோஹிணி, அஸ்தம், திருவோணம், சந்திரனோட நட்சத்திரம். கிட்டத்தட்ட அவங்க ஒரு குழப்பமான மனநிலையில் இருப்பாங்க. வளைந்து நெளிந்து செல்லக்கூடிய ஒரு இதில் இருப்பாங்க. ஒரு ஃபேராக இருப்பாங்க. கருப்பாக இருந்தால் கூட ஃபேராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நட்சத்திர வரிசையில் 4வது நட்சத்திரம் ரோஹிணி. பொதுவாகவே இந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா 30லேருந்து 50 வயசு அவங்களுக்கு யோக காலம். விக்டோரியா மகாராணி, மர்லின் மன்றோ இவங்கெல்லாம் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. ராகு திசையில் இளமையில் திருமணம் செய்தால் சில மாற்றங்கள் வரும். எந்த துறையை தேர்வு செய்தால் சுலபமான நன்மைகளை பெற இயலும். கடற்படை, கடல்துறை, கடல் வாணிபம், அரசியல், விவசாயம், மாட்டுப்பண்ணை, வீடு, நிலம் சார்ந்த ரியல் எஸ்டேட், எண்ணெய், பெட்ரோல் பங்க், பார், உணவகம், வாசனை திரவியம், இந்த மாதிரி தொழில் செஞ்சால் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம். வாய்ப்புகள், பணிபுரியும் வாய்ப்புகள் அவங்களுக்கு எங்கெல்லாம் உருவாகும். ட்ராவல் ஏஜென்சி, உத்தியோகம் பார்த்து கொண்டே சைட் பிஸ்னஸ் ஒத்து வரும். பஞ்சாயத்து தலைவராக வரலாம். ஏன்னா சந்திரன் ராஜகிரகம். பாதுகாப்புத்துறை, பொதுநலத்துறை, கட்டுமானத்துறை, கணக்கெடுப்பாளர், தோட்டக்கலை, டிசைனர், இன்டீரியர் டெக்கரேட்டர், சிகை அலங்காரம், பியூட்டி பார்லர், இதெல்லாம் அவங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் பணிபுரிய சுலபமாக இருக்கும். திருமணம் எப்போது நடக்கும்? ரோஹிணியில் பிறந்த சிலருக்கு மேரேஜ் லேட் ஆகும். சிலருக்கு மிக சின்ன வயசுலேயே 18 வயசுக்குள்ளே திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பெரும்பாலும் லேட் ஆகும். ஆனால் திருமண பாக்கியம் நல்ல விதமாக அமையும். வரப்போகும் மனைவியோ கணவரோ நிர்வாக திறமை உடையவராகவும் நிலையான சொத்து சுயதொழில் உடையவராகவும் இருப்பார்கள். 18, 21, 24, 27, 30, 33, 37 வயதுகளில் திருமணம் கைகூடும் வாய்ப்பு சுலபமாக வந்துவிடும். ரோஹிணி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்கன்னா அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. எப்படிப்பட்ட நோய்கள் வரும்? தொண்டை வலி, மலச்சிக்கல், தோல் சார்ந்த தொல்லைகள், முகம், வாய், நாக்கு, உதடு சார்ந்த நோய்கள் தோன்றி மறையும். ஜலதோஷம், மூக்கடைப்பு அடிக்கடி தொல்லை தரும். சிலருக்கு மாதவிடாய் பிரச்சனைகள் இருக்கும். சந்திரனும் செவ்வாயும் நீசமாக இருந்தால் அந்த பெண்களுக்கு இந்த சைக்கிள் பிரச்சனையாகும். உள்ளங்கையில் சுக்கிர அமைந்துள்ள நிலையில் ரோஹிணி முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அந்நியர்களுக்கு தீங்கு ஏற்படும் விதமாக சிற்றின்ப தாக்கம் அமையப்பெறும். வியாபாரம், ரசாயனம், நகை, விளம்பரத்துறை, பேனா, புத்தகம், சினிமா, கம்ப்யூட்டர், பயிலகம், கலைத்துறை, மெகா சீரியல் தயாரித்தல், கலைத்தொழில், பயிற்சி, ஸ்டேஷனரி, பாலித்தீன் பை, லெதர் கிளாத், இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் நீங்கள் பண்ணலாம். கல்வி, கலை சார்ந்தவை, மருத்துவம், புள்ளியியல், தாவரவியல், கெமிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ் ஆகிய துறைகள் உங்களுக்கு உயர்வை தரும். அரசியலும் நீங்கள் போகலாம். அரசு பணிக்கு ட்ரை பண்ணலாம். இன்னும் ராஜகிரகங்கள். இந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டமான நட்சத்திரம் மிருகசீரிடம், புனர்பூசம், ஆயில்யம், பூரம், சித்திரை, விசாகம், கேட்டை, பூராடம், அவிட்டம், பூரட்டாதி, ரேவணி, பரணி. அதிர்ஷ்ட எண் 2, 6. அதிர்ஷ்ட தேவதை மகாவிஷ்ணு, துர்கை. அதிர்ஷ்டமான கிழமை திங்கள், வெள்ளி. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை, வயலட், வெளிர் நீலம், குங்கும சிவப்பு. அதிர்ஷ்டக்கல் முத்து, வைரம். அதிர்ஷ்ட திசை வடக்கு, தென்மேற்கு. அதிர்ஷ்டமான பெயர் வைக்கக்கூடிய எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா ஓ, வா, வி, உ. உங்கள் ஜாதகத்தில் ராகு 12ஆம் இடத்தில் இருந்தால் ஆயுத அவஸ்தை ஏற்படும். மின்சார உபகரணங்களை இனாமாக வாங்குதல் கூடாது. தாயிடம் அவர்கள் மனம் நோகாத வண்ணம் நடத்தல் வேண்டும். ஆயுள், ஸோ உங்களுக்கு முதல் திசை சந்திர திசை தான் ஆரம்பமாகும். சனி 8ல் காணப்பட்டால் குடும்ப வாழ்வில் தொல்லைகள் ஏற்படும். தந்தைக்கு ஆகாது. உங்களுக்கு ஜாதக ஆலோசனைகள், என்ன தொழில் செய்யலாம், என்ன படிக்கலாம், அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன் ரெமடிஸ், அஸ்ட்ராலஜி படிக்கிறது சம்பந்தமான உங்களுக்கு ஆலோசனைகள் தேவைப்பட்டால் என்னுடைய ஆஃபீஸ் சிங்கானூர் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னால் இருக்குது, கோயம்புத்தூரில். 9952261649. நான் மகரிஷி காலேஜ் ஆஃப் வேதிக் அஸ்ட்ராலஜியோட கோஆர்டினேட்டர். என் கூட நீங்கள் பிஹெச்டி வரை ட்ராவல் பண்ணலாம். வாழ்க வளமுடன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.